அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் வந்துட்டு ஒரு மருத்துவ மாணவியை வந்துட்டு வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணாங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு பற்றி எரிஞ்சுது இந்த கேஸ் வந்துட்டு. ஆனால் அந்த கேஸில் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர் கிடையாது. இந்த கேஸில் வந்துட்டு யாரெல்லாம் குற்றவாளி, யாரை காப்பாற்ற என்ன வேலையெல்லாம் நடந்தது, சிபிஐ வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்கிறத பற்றின மொத்த விவரங்களும் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிஜி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இந்த இறந்து போன லேடி டாக்டர். இவங்களுக்கு வந்துட்டு வயசு வந்து 31 ஆகுது. இந்த லேடி டாக்டரை கொலை பண்ணதை வந்துட்டு சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு வந்துட்டு போச்சு. ஸோ இந்த சிபிஐயில் வந்துட்டு என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த சஞ்சய் ராய் தான் வந்துட்டு முழுக்க இவரே கொலை பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த இறந்து போன டாக்டரோட பிஎம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ml மேற்பட்ட அளவுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் இருந்திருக்கு. அவங்களோட ஏனாவலாக இருக்கட்டும், கருப்பை எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸ்பெர்ம் இருந்திருக்கு. ஸோ இது வந்து பல பேர் சேர்ந்து வந்து இந்த ரேப்பை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யார் யார் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். சிபிஐ வந்துட்டு இந்த சஞ்சயை வந்துட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த கேஸுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் அதில் குற்றவாளியே கிடையாது, இந்த கேஸில் வந்துட்டு நிறைய பெரிய ஆட்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் என்னை விசாரிக்கிறதுல சுத்தமாக பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஆக்சுவலாக வந்து பதில் பேசியிருக்கான். ஒரு சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு இவனுக்கு எங்கேருந்து தைரியம் வந்ததுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து இவன் சொல்லியிருக்கான். இவனை வந்துட்டு இத்தோட வந்து சிபிஐ விட கிடையாது, உண்மைத்தன்மை கண்டறியும் சோதனைக்கு வந்துட்டு உட்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதும் எந்த ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்கனாக்க, நார்காட்டிக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணுறதா சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நார்காட்டிக் டெஸ்ட் பண்ணுறதா சொல்லும்போது கோர்ட்டில் வந்து சொல்லும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கோர்ட்டில் வந்து எனக்கு வந்துட்டு பாடியில் வந்து கெமிக்கல் போட்டால் நான் வந்து இறந்து போயிடுவேன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்கான். ஆனால் சிபிஐயில் என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு இந்த கேஸுக்கு தான் சம்மந்தமே இல்லையே, நீங்கள் எந்த டெஸ்ட் வேணாலும் எடுங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்கான். ஸோ கோர்ட்டில் ஒரு மாதிரியும் சிபிஐட்ட ஒரு மாதிரி மாற்றி வந்து இந்த சஞ்சய் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கான். இந்த சஞ்சயை பற்றின பேக்ரவுண்டில் என்ன, அவனோட கேரக்டரில் என்னன்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து ஃபுல் டீட்டெயில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்துட்டு ரெகுலராக போகிற பழக்கம் இருந்திருக்கு. ஸோ ரெட் லைட் ஏரியா போகிறதுனால ஒருத்தரை வந்து கேரக்டர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு இவனோட கேரக்டர்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு ஜிஹெச்சுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலாக அவன் ஜிஹெச்சில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்க, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக இருக்கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதனால் வந்துட்டு இந்த ஜிஹெச்சுக்கு வந்து அடிக்கடி வர வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கானாக்க, அங்கே ஜிஹெச்சுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த பேஷண்ட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நீங்கள் இந்த வியாதிக்கு வந்து இந்த டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட காசு கேட்டு வாங்கியிருக்கான். அதாவது இந்த பெட்டு வேணுமா, அவங்களுக்கு வந்துட்டு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இருந்திருக்கான் இல்லீகலாக. இந்த சஞ்சய் இது மட்டும் தான் பண்ணானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மார்ச்சரியை வந்துட்டு ஓப்பன் பண்ணுற ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு இவங்ககிட்ட இருந்திருக்கு. அதாவது மார்ச்சரிக்கு இவன் வந்துட்டு போயிட்டு வர்றதுலாம் இருந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக மார்ச்சரி யாரெல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்கக்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஸோ ஒரு மார்ச்சரியை வந்துட்டு ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டுலாம் வந்துட்டு இருக்கான் அப்படின்னாக்கா, யார் அந்தளவுக்கு இவனுக்கு பர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த சஞ்சயோட மொபைல் வாங்கிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்குது. அதாவது இந்த சஞ்சய் என்ன பண்ணியிருக்கான்னா, நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட எமர்ஜென்சி வார்டை தவிர மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் வந்து கும்பல் இருக்காது. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனோட ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேரை வர வச்சு இந்த மாதிரி வந்துட்டு மார்ச்சரி ரூமுக்குள்ளே போயிட்டு, அதாவது லேடிஸ் டெட் பாடியில் வந்துட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு பண்ண வைக்கிறான். அந்த மாதிரி பண்ணி அதை வீடியோ எடுத்து ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்துருக்கான். பல கோடி அளவுக்கு வியாபாரம் போயிருக்கு. ஸோ இது வந்துட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இந்த சஞ்சய்க்கு வந்து கோர்ட்டில் வந்துட்டு ஒரு லேடி வக்கீல் வந்து ஆஜராகிறாங்க. இவங்க யார் அப்படின்னாக்க, இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு மரண தண்டனையே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட ஒரு இலக்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விதத்தில் தான் இந்த சஞ்சய்க்கு வந்து நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, மரண தண்டனைங்கிறதே கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து அவன் குற்றவாளியாக கூட இருக்கலாம், ஆனால் மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்காக வாதாடி இருக்காங்க இந்த கபிதா சர்கார். இந்த கபிதா சர்கார் கோர்ட்டில் இன்னும் நிறைய கேள்விகள் வந்து சிபிஐ கிட்ட எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த இறந்து போன டாக்டரோட கருப்பையில் இருந்தும் இந்த வெஜைனாவில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஸ்பெர்ம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்துட்டு 4 டிகிரி செல்சியஸில் வச்சா மட்டும்தான் அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்துட்டு யார் குற்றவாளின்னு மேட்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 4 டிகிரி செல்சியஸில் எங்கே இது மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து சிபிஐ கிட்டேருந்து பதில் வரல. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இது சஞ்சயே வந்து குற்றவாளியாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி சரியாக ஸ்டோர் பண்ணலன்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களால் வந்து உறுதிப்படுத்த முடியாதுலன்னு சொல்லிட்டு
அந்த வக்கீல் வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு வந்துட்டு சிபிஐ வந்து சரியாக பதிலே சொல்லலை. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா யாரோ சில குற்றவாளிகள், ஆக்சுவலாக கேங் ரேப் அப்படின்றதுனால சில குற்றவாளிகள் செஞ்ச தவறை வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த சஞ்சயை வந்து நீங்கள் வந்துட்டு பலிகாடாக்குறீங்களா அப்படின்ற கேள்வியை வந்துட்டு இந்த வக்கீல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேஸில் வந்துட்டு சிபிஐ வந்து அடுத்ததாக வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இதே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட மருத்துவத்தில் வந்து பிரின்சிபாலாக இருக்கக்கூடிய சந்தீப் கோஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னாக்க, இந்த கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு பிரின்சிபாலாக இருந்துட்டு இந்த இறந்து போன டாக்டர் வந்து அந்த ஸ்பாட்டில் நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் வந்துட்டு எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக இவர் ஏன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவரோட வேலை என்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடினா, அது வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இவர் பண்ணின விஷயங்கள்லாம். அதாவது இந்த சம்பவம் நடந்தப்போ வெளியில் வந்துட்டு மொத்த டாக்டரும் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஆளுங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு அனுப்புகிறாங்க. அதாவது இந்த டாக்டர் யாருக்கும் தெரியாமல் இங்கே சம்பவம் நடந்த இடத்துக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ் விடாமல் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த குரூப் வந்து அழிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணினது வந்து இந்த சந்தீப் கோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து செக் பண்ணும்போது ஒரு பேக் கிடச்சிருக்கு. அதாவது இந்த குரூப் வந்துட்டு போனதுக்கப்புறம். ஸோ அதான் ஸ்பாட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட எவிடன்ஸ் வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு ஆடியோ கிடச்சிருக்கு. அதாவது இங்கெங்கெல்லாம் வந்துட்டு பாம்பு வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பொய்யான ஆடியோ தான். அதாவது போலீஸோட கேஸை வந்து திசை திருப்புறதுக்காக வந்துட்டு அதை அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எவிடன்ஸ் அளிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. அந்த கேஸில் வந்து திசை திருப்புறதுக்காக ஒரு சின்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த சந்தீப் கோஸ் என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் மேலே வந்துட்டு நிறையா டாக்டர்ஸ்லாம் வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது போராடிட்டு இருந்த டாக்டர்லாம். உடனடியாக இவர் என்ன பண்ணுறாருன்னா ரோசப்பட்டு உடனடியாக வேலையை வந்து ரிசைன் பண்ணுறேன், என் மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, நான் ஒரு குற்றவாளியே கிடையாது, நான் நிரபராதி, என் மேலேயே குற்றம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இந்த வேலையில் இல்லைன்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஆனால் ரிசைன் பண்ணினாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அவர் இங்கே ரிசைன் பண்ணுற மாதிரி ரிசைன் பண்ண வச்சு வேறொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஆல்ரெடி வேலை பார்த்த காலேஜில் வந்துட்டு சிபிஐ செக் பண்ணும்போது இவர் ஏற்கனவே முன்னாடி வேலை பார்த்த காலேஜில் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நிறையா டார்ச்சர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பண மோசடி வழக்குலாம் வந்து ஈடுபட்டதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேருந்து மறுபடியும் வேற ஒரு காலேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. சேம் இதே காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜிகர் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பண மோசடி வழக்குலேயும் வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு பண மோசடி வழக்கில் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, கடந்த சில வருஷமாக பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பிணங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து காணாமல் போய்கிட்டே இருந்திருக்கு. அதை வந்து பெருசாக வந்து வெளியிலே தெரியல. அதாவது ரொம்ப வந்துட்டு வசதி கம்மியாக இருக்கக்கூடியவங்களோட டெட் பாடியை பார்த்திங்கன்னா காணான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த வேலையெல்லாம் பார்த்தது யாருன்னா இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கன் திருட்டுன்னு சொல்லிட்டு சினிமாவெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, உடல் உறுப்புகளை வந்து திருடி விற்கிறது, இந்த வேலையை வந்துட்டு இவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் வந்துட்டு வீடியோலாம் எடுத்திருக்கான் இல்லையா, அதாவது பான் வீடியோஸ்லாம் எடுத்து வெளிநாடுகளுக்கு வந்து வியாபாரமாக பார்த்தது, இந்த வேலைக்கு ஹெல்ப் பண்ணதும் இதே சந்தீப் கோஸ் தான். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு மேற்கு வங்க மாநிலத்தில் வந்துட்டு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரூமர் மாதிரியே பரவிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ கேள்வி கேட்குறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நிறைய பண மோசடி இருக்குது, அதே மாதிரி ட்ரக்ஸ் அப்ளை வந்து காலேஜ் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு, ஆர்கன் திருடிலாம் விற்றுட்ருக்காங்க, இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பேசியிருக்காங்க அரசியல்வாதிலாம். அதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்க, நீங்கள் முடிஞ்ச ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்க மேலே கேஸை போட்டு அவங்களே உள்ள தள்ளியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கே வந்துட்டு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது, அவங்க மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க. இந்த சந்தீப் கோஸ் மேலே இன்னும் வந்துட்டு விசாரணையை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க சிபிஐ. அதாவது இன்னும் நிறைய தேடுறாங்க. இவரோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணும்போது கடந்த 2014 வந்துட்டு சைனாவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு இது மாதிரி வந்துட்டு டீட்டெயிலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு, எலும்பு முறிவு சம்மந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேசும்போது அந்த பையன்கிட்ட வந்துட்டு தவறாக நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது கை வந்துட்டு கண்ட இடங்கள்லாம் தொடுறாரு, அவனோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தொடுறாரு. அதை தொட்ட உடனே அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவர் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் தான், ஆனால் இவர் சொல்கிற பேசுகிற பேச்சுக்கும் இந்த எலும்பு முறிவு சம்மந்தத்துக்கும் இந்த இது மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸை தொடுறதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு காதுகிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இப்போ தான் அந்த பையனுக்கு புரிய வருது, இந்த ஆள் வந்து தப்பான ஆளாக இருக்காருன்னு சொல்லி உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் லீகலாக. ஸோ இந்த சந்தீப் கோஸோட வேலை பார்க்கக்கூடியவங்கள்ட்டலாம் கேட்கும்போது அவங்களாம் எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சைனாவில் ஒரு கேஸ் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பையனை அப்யூஸ் பண்ண கேஸாக இருக்குன்னு சொல்லி உண்மையிலே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி
அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த சந்தீப் கோஸ்டையும் பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் டெஸ்ட் வந்து எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு நார்காட்டிக் டெஸ்ட்டுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. உண்மைத்தன்மை கண்டறியும் சோதனை பண்ணும்போது ஆக்சுவலாக அதில் வந்து பெருசாக வந்து ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த சஞ்சய், சந்தீப் கோஸ் 2 பேருமே வந்துட்டு நார்காட்டிக் டெஸ்ட்டுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க அவங்களே பொய் சொல்லணும்னு நினச்சாலும் இந்த டெஸ்ட்டில் உண்மை மட்டும்தான் வெளில வரும். அதனால் அவங்க வந்துட்டு ஒத்துக்கவே கிடையாது. ஏன்னா எந்த உண்மையெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கோ எல்லாமே ஓப்பனாக வெளில வந்துருக்கிறதுனால ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அடுத்து 3வது குற்றவாளியாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸை விசாரித்த டிசி அபிஜித், இவரை வந்துட்டு சிபிஐ வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த கேஸ் நடந்தப்போ இந்த ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலாக அவர் வந்துடுறாரு. அதாவது இந்த பொண்ணு இறந்தப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டு 4 மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மாவுக்கு அப்பாவுக்கும், அதாவது அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு தகவல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் நேரில் வந்ததுக்கப்புறமும் பாடியை வந்து கண்ணிலே காட்ட கிடையாது. திரும்ப அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் உடனடியாக போட்டாரானா அதுவும் போடல. 14 மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு எஃப்ஐஆரே போட்டிருக்காரு. ஸோ இவரோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க சிபிஐயில். அதாவது இவர் யாருக்கிட்டலாம் பேசியிருக்காரு, ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கும்போது இந்த அபிஜித் டிசியும், இந்த சஞ்சய், இந்த சந்தீப் கோஸ், இவங்க 3 பேருக்கு வந்துட்டு லிங்க் இருக்கிறது கிளியராக தெரியுது. ஒரு டிசி, ஒரு பிரின்சிபல், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லக்கூடியவன், இவங்க 3 பேருக்கும் வந்துட்டு லிங்க் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. சிபிஐ வந்துட்டு இந்த சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிணங்களோட வந்துட்டு உறவு வச்சுருக்காங்க, அதை வந்து வீடியோ எடுத்திருக்காங்கன்றதுனால சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிணங்களோட டெஸ்ட் பண்ணுற பழக்கம் வந்துட்டு இந்த சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு சின்சியராக போயிட்டு இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட்லாம் வந்துட்டு தாமாகவே முன் வந்து இந்த கேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த கேஸ் இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு சிபிஐயில் பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணவே இல்லை. ஸோ சார்ஜ் ஷீட் வந்து பதிவு பண்ணவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து அடுக்கிறாங்க சிபிஐ கிட்ட. ஆனால் சிபிஐ வந்து சரியாக பதில் சொல்லலை. அதே சமயத்தில் அந்த மம்தா பானர்ஜி தான் அங்கே சிஎம் இருக்காங்க மேற்கவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த சைடு இருந்தும் ஆக்சுவலாக சரியான பதிலே வரல. சிஎம் மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த ட்ரைனிங் டாக்டர்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி 29 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த 29 பேர் இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த ட்ரைனிங் டாக்டரில் என்ன சொல்கிறாங்கனாக்க, நாங்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணுறது எல்லாருமே ட்ரைனிங் டாக்டர் தான், மற்ற டாக்டர் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே இறந்ததுக்கு எந்த காரணமும் எவிடன்ஸும் உங்களுக்கு கிடையாது, நாங்கள் அதுக்கு பொறுப்பே கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாரையும் ஒரு விதமாக மிரட்டியிருக்காங்க. எப்படின்னா, இவங்களோட ஹெட் ஆஃபீஸர்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்க, நீங்கள் வந்துட்டு போராட்டத்தை கலைச்சிட்டு வரல அப்படின்னாக்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், அதே சமயத்தில் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாளில் டாக்டரே ஆக முடியாதுன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு ஆக்சுவலாக ப்ரெஷர் வந்து மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் அப்போ அந்த குற்றவாளி அப்படின்னு பார்த்தாக்க, இந்த காலேஜில் வந்துட்டு இந்த மற்ற ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணுறவங்க எல்லாம் சொன்னது என்னென்னா, இந்த காலேஜில் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியே வந்து போதைப் பொருள்லாம் விற்கிறது யாருன்னு பார்த்தா ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எம்பியோட பசங்க இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் இந்த இறந்து போன அந்த டாக்டரை கொலை பண்ணணும் இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ பசங்களையும் எம்பி பசங்களையும் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னது வந்து மொத்தம் ஒரு 4 பசங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ எம்பி பசங்க அந்த 4 பேர் தான் இந்த மாதிரியான காரியத்தில் பண்ணுது. அந்த லேடி டாக்டர் ஏன் இறந்தாங்க அப்படின்னாக்க, இங்கே நடக்கக்கூடிய தவறில் வந்து அவங்க வெளியில் சொல்லிடுவேன்னு சொல்லவும், அவங்க வந்து இருந்தால் தானே வெளில சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்கள ஆக்சுவலாக வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 பேரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 4 பேருமே இந்தியாவிலே இல்லை, எஸ்கேப் ஆகிட்டாங்க வேறு நாட்டுக்கு. இதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஆனால் எப்போ இருந்து நடக்குதுன்னு தெரியல. கடந்த 2007 பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ மாணவன் வந்துட்டு சூசைட் பண்ண கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸில் அந்த இறந்து போன பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்க, நேற்று நைட்டு தான் என் பையன் என்கிட்ட ஃபோன் பேசினான், அதாவது இங்கே நிறைய தவறுகள் நடக்குது, அந்த தவறை நான் வெளியில் கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான், காலையில் பார்த்தா செத்து போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நடக்கக்கூடிய தவறை வந்துட்டு அவன் தட்டி கேட்டதுனால அவனை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சூசைட் கேஸே கிடையாதுன்னு. ஆனால் அதுக்கு போலீஸ் தரப்புலேருந்து என்ன பண்ணாங்கனாக்க, அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வெளியே விட்டாங்க. திரும்ப 2015 பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ மாணவியை வந்துட்டு மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்கொலையா கொலையா அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. உள்ளே போக போக அவ்வளோ விஷயம் இருக்குது. இது இந்த ஒரு காலேஜ் மட்டும்தானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட காலேஜில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கலாம். ஆர்கன் திருட்டாக இருக்கட்டும், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ இதிலே வந்துட்டு இந்த லேடி டாக்டர் வந்து இறந்து போகலை அப்படின்னாக்க இந்த விஷயம் வெளில தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இறந்தும்
விஷயத்தை பெருசு பண்ணலை அப்படின்னாக்க இது வந்து நார்மலாக ஒரு கேஸு, நார்மலாக ஒரு ரேப் கேஸு, அந்த பிடிச்ச சஞ்சய் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள தள்ளிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. யாரும் இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. இந்த கேஸில் வந்து சிபிஐ விசாரித்தாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த பசங்க தான் வந்துட்டு குற்றவாளின்னு சொல்லி நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நீதிங்கிறது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர இல்லாதவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா சட்டம் அனைவருக்கும் சமங்கிறதெல்லாம் வெறும் வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி சட்டம் வந்துட்டு பணம் அதிகம் உள்ளவங்க, இந்த பவர் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் செல்லும். இல்லாதவங்களுக்கு அந்த சட்டம் வந்துட்டு நமக்கே எகென்ஸ்டாக தான் நிற்கும். ஸோ இந்த கேஸில் இந்த பெண் டாக்டர் இறந்து போனதுக்கு நீதி கிடைக்குமானா 100% நீதி கிடைக்காது. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.